கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் இருக்கிற அந்த 9 கனிகள்ல 3வது விஷயமாக நாங்கள் இதை கவனிக்கிறோம். இப்ப நாங்க கடைசியா சமாதானத்தை குறித்து நாங்க படிச்சு நிறைவு செய்த போது நாங்க கண்டோம், நாங்க பார்த்திருந்தோம், ஒரு யுத்த முடிவிலே ஏற்படுகின்ற அந்த சமாதானம். அப்ப நாங்க பார்த்தோம், ஒரு இரைச்சல் நிறைந்த ஒரு கொலை அல்லது கொள்ளை அல்லது எதிர்ப்பு மனப்பான்மை, கோபம், எரிச்சல் அல்லது இரைச்சல், ரத்தம், ரைட், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா, அந்த யுத்த சூழ்நிலை. இப்படியான யுத்த சூழ்நிலையில ரைட் இருந்து ஒரு போர் போர் சமாதானம் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு போருக்கான அல்லது சமாதான உடன்படிக்கை ஏற்படுதுன்னு சொன்னா அங்க எப்படியான ஒரு சமாதானம் நிலவும் இல்லையா. அதே மாதிரி ஒரு சொல்லதான் இங்க நாங்க பாக்குறோம், கடவுளுடைய சமாதானமும் ஒரு போர் முடிவடைந்து ஏற்படுகின்ற ஒரு சமாதானம். எனவே நாங்க பார்த்திருந்தோம், கடவுளுடைய வசனத்துல நீங்க அவங்களுக்கு போய் சொல்லுங்க, எருசலேம் ஜனத்துக்கு போய் சொல்லுங்க, உன் மீதான போர் முடிந்தது என்று சொல்லுங்கன்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். எனவே அந்த போரை, அந்த சமாதானத்தை சம்பாதித்து தரும்படி அந்த யுத்தத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக போராடி தேவனுடைய சமாதானத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார் என்பதை நாங்க கவனிச்சிருந்தோம். எனவே இன்றைய நாள்ல அந்த சமாதானத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அனுபவிக்கும்படி, ரைட், நம்முடைய சமாதான நம்முடைய ஒரு சாதாரண வாழ்க்கையில அல்லது நம்ம கடவுளோடு வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுபவிக்கும்படி, ரைட், கடவுள் எப்படி கிருபை செய்கிறார், கடவுள் எப்படி எங்களை வழி நடத்துகிறார் என்பதை நாங்க கவனிக்க இருக்கிறோம். எனவே தேவ சமாதானத்தை அனுபவிக்கும்படியான தேவனுடைய ஆலோசனையை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து இன்றைய நாள்ல நாங்க கவனிக்க இருக்கிறோம். அது கவனிக்கும் பொழுது நாங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் 7ஆம் வசனங்களை நாங்கள் கவனிக்கும் பொழுது அங்க பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அந்த வசனங்கள் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று அவர் எழுதுகிறார். ரைட். எனவே இந்த காரியத்தை நாங்க கொஞ்சம் அவதானிக்கும் பொழுது இந்த பகுதி அல்லது இந்த பிலிப்பியர் நிருபத்தை, இந்த கடிதத்தை பவுல் எழுதும் பொழுது அவர் ரோம சிறைச்சாலையில இருக்கிறார். ரோம சிறைச்சாலையில அவர் தான் செய்யாத அல்லது கடவுளுடைய ஊழியத்தின் நிமித்தம், ரைட், அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரைட். அப்ப ஒரு குற்றம் செய்து ஒரு தவறான காரியத்தை செய்து ஒரு கிரிமினலா, ரைட், அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டு அவர் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கல இல்லையா. ஆனால் அவர் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அவர் கடவுளுக்காக வாழ்ந்தாரு அல்லது கடவுளுடைய ஊழியத்தை, கடவுளுடைய அழைப்பின் நிமித்தம் அவர் கடவுளுடைய ஊழியத்தை, கடவுளை குறித்து, கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து, கடவுளுடைய சத்தியத்தை அவர் போதிச்சதுனால அவர் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில, சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கிறார். அப்ப யோசிச்சு பார்ப்போம், ஒரு குற்றம் செய்து ஜெயில போடப்பட்டிருந்தா மனசை தேத்தி கொள்ளலாம். ரைட். நம்ம இப்படி குற்றம் செய்துட்டோம். ரைட். நிறைய பேர் சொல்லியும் கேட்கல. ரைட். அப்ப நான் இந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் மனசை. ஆனா இவர் அப்படியான அரசாங்கத்துக்கு விரோதமான குற்றம் செய்யல. நாங்க பார்த்தோம் என்ன, கடவுளுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம் அவர் தண்டனைய அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். எப்படியாப்பட்ட தண்டனைன்னு சொன்னா, இப்போ இந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு விடுதலை ஆவாரா என்று யாருக்குமே சொல்ல முடியாது. மரணம் அல்லது மரண தண்டனை பவுலுக்கு வரும். ஒரு நெருக்கடியான, ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில அவர் இருக்கிறார். அதே நேரத்துல எதிர்காலத்தை குறிச்சு நம்பிக்கை இல்லை. ரைட். இதோட சிலரும் வாழ்க்கை முடிஞ்சிரும். மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மறிக்கிற தருவாய் அல்லது அப்படியான ஒரு தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான, ஒரு மோசமான சிறைச்சாலையில அவரு இருக்கிறார்.
எந்த விதமான வசதிகளும் அற்ற ஒரு சிறைச்சாலையில அவர் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அவர் வந்து இந்த நிருபத்தை எழுதுறார். எழுதும்போது என்ன சொன்னார் நாங்க பார்த்தோம். பிலிப்பியர் மக்களுக்கு எழுதுறார். அப்ப பிலிப்பியர் மக்களையும் பவுலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, பவுல் வந்து இருக்கிறது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில. மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலையில நாங்க பார்த்த மாதிரி. அதே நேரத்துல மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அற்ற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி நாங்க பார்த்தோம் ஒரு அசௌகரியமான ரைட் சொகுசா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி சூழ்நிலை அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் கடிதம் எழுதுகின்ற அவர் யாருக்கு கடிதம் எழுதுறார்? பிலிப்பிய திருச்சபை மக்களுக்கு. பிலிப்பிய திருச்சபை மக்கள் வந்து பவுலை போன்ற ஒரு அசௌகரியத்துக்குள்ள அவங்க இந்த நேரத்துல இல்ல இல்லையா? அவங்க ஜெயிலுக்குள்ள இல்ல அல்லது ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையமற்ற சூழ்நிலையில அவங்க அடைப்பட்டு இருக்கல இல்லையா? ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில அவங்க இருக்கல ரைட்? அல்லது ஒரு மரண தண்டனை எங்களுக்கு வரப்போகுது இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்ற ஒரு 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 பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள அவங்க இல்ல. பவுல் தான் இந்த எல்லா நிலைமையிலும் இருக்கிறார். இப்படியான மோசமான நிலைமையில ரைட்? அப்ப அப்படி மோசமான நிலைமையில இருக்கிறவர் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. பிலிப்பியர் மக்கள் தான் பவுலுக்கு எழுதணும். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தணும் யாரு? பிலிப்பிய மக்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் இல்ல. அவங்களுக்கு இப்ப இந்த பவுல் அந்த அனுபவிக்கிற மாதிரி துன்பங்கள் அவங்க துன்பத்துக்குள்ள அவங்க இல்ல. இல்லையா? ஆனால் அவங்களுக்கு பவுல் இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எழுதுறாரு. ரைட்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு சொல்லி அவர் வந்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த போட்டோல இப்ப காண்பிக்கிறாங்க. இதுதான் ரோம சிறைச்சாலை. இங்கதான் பவுல் அடைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மோசமான இடத்துல இருந்து அவர் எழுதுகிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இந்த மோசமான இடத்துல இருந்து தான் மத்தவங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கடினமான இடத்துல இருந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் குறித்து கடவுளுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தவங்களுக்கு எழுதுறாரு. ரைட்? என்பதை நாங்க காண்றோம். ரைட்? அப்ப சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்னு அவர் சொல்லும் பொழுது அவர் இங்க காண்பிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த சமாதானம் வந்து கடவுளோட தொடர்பு உள்ளது என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அதாவது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்களை தெரிவிங்க, ஸ்தோத்தரிங்கன்னு சொல்லும் பொழுது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும்னு அவர் சொல்லும் பொழுது, நாங்க கவனிக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு பட்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு மனிதன் கடவுளோடு உறவிலே இருக்கும் பொழுது அவர் மேல விசுவாசம் நம்பிக்கையை வைத்து அவருடைய வழிநடத்தலை உணர்ந்து அவருடைய அழைப்பை உணர்ந்து இருக்கின்ற ஒரு மனிதன் அல்லது கடவுளோடு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா கடவுளோடு தொடர்பு உறவு வைத்திருக்கிற ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற சமாதானம் என்பதை தான் நாங்க இங்க கவனிக்கிறோம். ரைட்? எனவே நாங்க கவனிக்கிறோம். அப்ப இந்த சமாதானத்தை எங்களுக்கு அனுபவிக்க முடியாத படிக்கு இல்லையா? இந்த கடவுள் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சமாதானம் ஆண்டவர் இயேசு சொன்னா நாங்க கடந்த பாடத்துல பார்த்திருந்தோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னாரு. அப்ப அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சமாதானத்தை நாங்க அனுபவிக்க முடியாத படிக்கு இந்த சமாதானத்தை நாங்க அனுபவிக்க முடியாத படிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் என்ன என்பதை நாங்க பார்க்கணும் இல்லையா? ரைட்? கடவுள் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா அந்த சமாதானத்தை நாங்க அனுபவிக்கணுமே ஒவ்வொரு நாளும். அந்த சமாதானம் எப்படியானது என்பதை நாங்க உணரணுமே இல்லையா? ஆனா உணர முடியாத படிக்கு அனுபவிக்க முடியாத படிக்கு நாங்க இருக்கிறோம்னு சொன்னா அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்க பார்க்கணும். ஆகவே நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா சமாதானத்தை அந்த சமாதானத்தை நாங்க உண்மையாக அனுபவிக்கும்படி ரைட் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாங்க வந்து சில காரியங்களை
நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க வேண்டி இருக்குது இல்லையா? ஒரு காரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள, ஒரு காரியத்தை நாங்க அனுபவிக்கணும்னு சொன்னா, சில காரியத்தை நாங்க அர்ப்பணிக்க வேண்டி இருக்குது, அல்லது சில காரியத்துல நாங்க எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டி இருக்குது. ரைட்? கிரயம் செலுத்த வேண்டி இருக்கு. ரைட்? அப்ப இங்க நாங்க பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, சமாதானத்தை அடையறதுக்கு பவுல் எழுதுறாரு என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்க. ரைட்? அந்த சமாதானத்தை அடையணும்னு சொன்னா, முதலாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப கவலை தான் என்ன செய்யுது? கடவுளுடைய சமாதானத்தை உண்மையாக அல்லது ஆழமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தடையான ஒரு காரியமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கவலை அல்லது அந்த துக்கம் என்கின்ற விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கு. இல்லையா? அப்ப இங்க கவலைப்பட வேணாம்னு சொன்னா, பாருங்க கீழே எழுதியிருக்கேன். ஒன்றையும் குறித்து அதிகமாக அல்லது ஆழமாக சிந்தித்து கவலைப்பட வேண்டாம். ரைட்? அதாவது இப்ப நாங்க ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேணாம்னு சொன்னோம்னா, ஒரு பிளானும் பண்ணக்கூடாது நம்ம, ஒரு திட்டமும் வகுக்க கூடாது, ஒன்னையும் குறித்து யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல. இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, என்ன சொல்ல வருதுன்னா கடவுளுடைய வசனத்தை நாங்க பார்க்கிற விஷயம் என்ன? சில காரியங்களை ஆழமா சிந்திச்சு சிந்திச்சு கவலைப்படுற விஷயத்தை தான் இங்க சொல்லுது வேணான்னு சொல்லி. ரைட்? ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? கீழே பாருங்க. எங்களுடைய சிந்தனை அல்லது எங்களுடைய மனம் ரைட் என்ன செய்யுது? எங்களுக்கு கவலைய ஏற்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? எங்களுடைய சிந்தனை, அப்படி இல்லாட்டி எங்களுடைய மனம். அப்ப நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, எங்களை சூழ இருக்கின்ற காரியம் இல்ல எங்களுக்கு கவலையை உண்டு பண்ணுது. ரைட்? அது இல்ல முக்கிய காரணம். அதை விட முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய மனம். ரைட்? அப்ப சூழ்நிலையில இல்ல கவலை இருக்குது. சூழ்நிலை இல்ல நம்முடைய கவலைய தூண்டுகிறது. மாறாக நம்மளுடைய மனம், நம்மளுடைய சிந்தனை, அதுதான் நம்மளுடைய கவலையை, நம்மளுடைய துக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. இல்லையா? இப்ப பாருங்க, சில நேரங்கள்ல நம்மளுடைய கவலைப்படுற சந்தர்ப்பத்துல ரைட் சில நேரம் வந்து சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப துக்கமா இருப்போம்னு சொன்னா வந்து சொல்லுவாங்க மக்கள், நம்முடைய உறவினர்கள், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து துக்கப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். ரைட்? அப்படிலாட்டி சிலர் ஏசுவாங்க, சத்தமா பேசுவாங்க. நீங்க இப்படி யோசிச்சு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. எதுக்கு சும்மா கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சிலர் அந்த ஆறுதல் படுத்துறதுக்காக ஏசுவாங்க. ஆனால் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், அதாவது இப்படியான கவலைகளுக்குள்ள ஆங்ஸைட்டின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. ரைட்? அப்படியான கவலைகளுக்குள்ள போகிறவங்களுக்கு தெரியும், சில நேரங்கள்ல அந்த கவலைய அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறத உணர முடியும். ரைட்? பாருங்க, நம்ம வெளியில இருக்கிற காரியங்களை கட்டுப்படுத்த முடியும் நமக்கு. ரைட்? வெளியில நடக்கிற காரியங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா சில கவலைகள் வந்து எங்களால கட்டுப்படுத்த முடியாது. எங்கள மீறி எங்களுக்குள்ள வந்து அது நுழைஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும். இல்லையா? சில நேரங்கள்ல அது எங்கள ஆளுகை செய்ற மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப இந்த ஆங்ஸைட்டி அல்லது கவலைன்னு சொல்லும் பொழுது, இது என்னென்ன துன்பங்கள், என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துதுன்னு சொல்லி இந்த போட்டோல நாங்க பார்க்கிறோம். ரைட்? அது என்ன செய்யுது? அதிகமான ஒரு 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 காரியத்தை குறித்ததான கவலையை அது ஏற்படுத்துது. ரைட்? அதிகமான கவலை. அதே மாதிரி சோர்வை ஏற்படுத்துது. ரைட்? இப்ப எங்களுடைய கவலை என்ன செய்யுது? சோர்வை ஏற்படுத்துது நம்முடைய வாழ்க்கையில. சில காரியங்கள செய்ய முடியாதபடிக்கு ரொம்ப சரீரம் சோர்வடைய செய்யுது. அதேபோல ஒரு அமைதியின்மைய ஒரு ஒரு அமைதியின்மைய நம்முடைய வாழ்க்கையில இந்த கவலை ஏற்படுத்துது. ரெஸ்ட்டாவே இருக்காது நம்முடைய சரீரம். எப்பொழுதும் நம்முடைய கண்கள் எரிச்சல் உள்ளதா இருக்கும் சில நேரங்கள்ல. சரீரம் எப்பொழுதும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ரைட்? அப்ப அந்த ஒரு ரெஸ்ட்டாவே இருக்காத ஒரு சூழ்நிலை. எப்பவும் கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. ரைட்? இந்த கவலை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல, இந்த கவலையினாலே ஒரு மனிதன் கட்டுப்படுத்தப்படுகிற சந்தர்ப்பத்துல. ரைட்? அதே மாதிரி சொல்லப்படுது, சில நேரங்கள்ல எங்களுடைய சரீரத்துல இருக்கின்ற மூட்டு வலிகள் கூட இந்த கவலைகளினாலே ஏற்படுகின்ற ஒரு பக்க விளைவுன்னு சொல்றாங்க. அநேகம், எல்லாம் இல்ல, சில காரியங்கள், சில மூட்டு வலிகள். அதே மாதிரி சரீரத்துல இருக்கின்ற வலிகள், எங்களுடைய மாம்சத்துல, சதையில இருக்கிற அந்த வலிகள் எல்லாமே இந்த கவலையினால ஏற்படுகிற ஒரு காரியம்னு சொல்லப்படுது. ரைட்?
அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த கவலைகள்ல நம்ம இருக்கும் பொழுது, இந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆழ்ந்த துக்கத்துல மனுஷன் இருக்கும் பொழுது, சில காரியங்கள அவனால என்ன செய்ய முடியாது? கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரைட்? ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒருமுகப்படுத்தி வேலை செய்ய முடியாது. ரைட்? அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ரைட்? என்பத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி தூக்கத்துல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரைட்? தூங்குறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரைட்? அதே நேரத்துல எரிச்சலா இருக்கும் சில நேரங்கள்ல. ரைட்? சத்தத்த கேட்டா எரிச்சலா இருக்கும். யாரும் எங்களோட பேசினா எரிச்சலா இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு செய்திய கேள்விப்பட்டா எரிச்சலா இருக்கும். அநேக காரியங்கள் ரைட்? எங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுகிறதாக இந்த ஆழ்ந்த மனதுல இருக்கின்ற இந்த கவலை என்கின்ற விஷயம் நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன நான் பார்த்தோம் கடைசியா தூக்கத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்துல தூங்கினாலும் கூட ரைட்டா? இப்ப நாங்க படுக்க போயிடுறோம். நாங்க நித்திரைக்கு சென்றுறோம். அப்படி போனாலும் கூட சிந்தனை என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட்? அதாவது அந்த அந்த அத சிந்திச்சு சிந்திச்சு அந்த கவலைய இன்னும் அதுக்கு அதுக்கு வலிமை சேர்க்கிற விதமாக எங்களுடைய சிந்தனை அதுக்கு உரமூட்டிக் கொண்டே இருக்கும். ரைட்? அதே மாதிரி நம்ம தூங்கிட்டாலும், அந்த கவலையில அப்படி யோசிச்சு யோசிச்சு தூங்கிட்டாலும், தூங்கி காலையில எழும்பும் பொழுது, நித்திரை விட்டு எழும்பும் பொழுது கூட எப்படி இருக்கும்? மனம் ஒரு பாரமா அல்லது ஒரு படபடப்பு நிறைஞ்சதா இல்லையா? காலையில அந்த கவலை இன்னும் அதிகரிச்ச மாதிரி சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்ப இதெல்லாம் என்னத்த நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, மத்தவங்க வந்து எவ்வளவுதான் நமக்கு சொன்னாலும், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள ஏசுனாலும், பேசினாலும், ஆறுதல் சொன்னாலும், சில நேரங்கள்ல இந்த கவலைகள் நம்முடைய கட்டுப்பாட்ட மீறி நம்முடைய மனச என்ன செய்யுதான்? ஆளுகை செய்கிறதாக இருக்குது. ரைட்? ஏன்னு சொன்னா, நம்மளுடைய இருதயம், நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய உணர்வுகளின் மையம் என்று சொல்லப்படுது. சீட் ஆஃப் எமோஷன்ஸ் என்று சொல்லப்படுது. ரைட்? அப்ப ஒரு மனுஷனுடைய அந்த மையத்தை, அந்த அவனுடைய ஆளுகை தன்மைய, அவன் இயங்குகிற அந்த தன்மைய இந்த கவலை, இந்த ஆங்ஸைட்டி என்ன செய்யுது? அவனுக்கு ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? இன்னும் கொஞ்சம் அத விளங்கிக் கொள்ள நாங்க கவனிக்கிறோம் என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க நமக்கு நெருங்கிய ஒருவர் சுகவீனமாக இருக்கிறார்ன்னு சொன்னா, நம்ம நிறைய அன்பு செலுத்துகிறவர், நமக்கு மிகவும் தேவையானவர், நமக்கு மிகவும் நெருங்கிய ஒருத்தர் சுகவீனமாக இருப்பார்ன்னு சொன்னா, அவர் சுகவீனமாக இருக்கிறது, அந்த இருக்கிறதை குறிச்சு நம்ம சிந்திக்கும் பொழுது, இல்லையா? என்ன உண்டாகும்? சாதாரணமாகவே எங்களுடைய உள் மனசுல ஒரு கவலை ஏற்படுறத நம்ம கவனிப்போம். ரைட்? என்ன சிந்திப்போம்? இந்த சுகவீனம் அல்லது இந்த பலவீனம் அல்லது இந்த போராட்டம் எங்க போய் முடியுமோ தெரியல. ரைட்? அப்படி இந்த சுகவீனத்தின் நிமித்தம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா, அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? எப்படி அவங்க அ எப்படி வருமானத்துக்கு என்ன செய்வாங்க? ரைட்? குடும்பத்த எப்படி நடத்துவாங்க? ரைட்? போன்ற சிந்தனைகள். ரைட்? சிலருக்கு சாதாரண சுகவீனம் ஏற்பட்ட உடனேயே இப்படியான சிந்தனைகள் நம்ம உள் மனசுல வந்து நிறைய காரியங்கள சிந்தைக்கு தோணும். அப்ப என்ன செய்வோம் நம்ம? அ அவைகள சிந்திக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்துல இந்த கவலைகள் அதிகரிக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்ப அ கவனிக்கலாம். அதே நேரத்துல அங்க கீழ பார்க்கிறோம் பாருங்க. சில சூழ்நிலைகளுக்குள் நம்ம அகப்படும் பொழுது, சில நேரம் சுகவீனம் அல்லது கடினம் அல்லது போராட்டங்கள் இப்படியான சில சூழ்நிலைகளுக்குள் நான் அகப்படும் பொழுது, நம்ம அந்த சூழ்நிலைகளை குறிச்சு அதிகமாக சிந்திக்கிறது. ரைட்? அல்லது கற்பனை பண்றது. இமேஜினேஷன். ரைட்? என்ன செய்றோம் நம்ம? இப்ப பாருங்க உதாரணமா இப்ப ஒரு 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 பயணம் போறோம்னு வைங்களேன் நாளைக்கு. ரைட்? இது வந்து ஒரு கடினமான, ஒரு தூரமான பயணம். இப்ப அந்த பயணம் போறதுக்கு முதல்ல இன்றைக்கு நம்ம அதுக்குரிய ஆயத்தங்கள செய்றோம். அது நல்லது. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அத குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கவலைன்னு சொன்னா, அம் பஸ் நேரத்துக்கு வருமா? அல்லது நான் போகக்குள்ள மழை பெய்யுமோ? மழை பெஞ்சு இப்ப மலையகத்துக்கெல்லாம் போனா மண் சரிவு ஏற்பட்டா நம்மோட பஸ் அங்க நின்றுமே. ரைட்? இப்ப என்னுடைய பயணம் தடைப்பட்டுருமே. ரைட்? அப்படி தடைப்பட்டா நான் என்ன செய்றது? ஐயோ! எல்லாமே வீணா போயிருமே. என்னுடைய ஆயத்தங்கள் எல்லாம் வீணா போயிருமே. ரைட்? என்று சிந்திக்கிறது. சரியா? இது எப்படின்னு சொன்னா, எங்களுடைய அந்த சிந்தனையிலேயே முழு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பயணமே போயிட்டு வந்துரலாம். அந்த சிந்தனையில யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ரைட்? அப்ப இந்த சிந்தனை எப்படியாப்பட்டது சொன்னா பாருங்க,
இங்க சொல்லப்படுது, நாம் எண்ணங்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள். சரியா? அப்ப நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கை சூழ்நிலையில இருக்கிற கடினத்தை விட, அதாவது நான் சொன்ன மாதிரி, அந்த பயணத்துல இருக்கிற கடினத்தை விட, அத யோசிச்சு யோசிச்சு கடினப்படுறோமே பாருங்க. ரைட்? அதுதான் பெருசா நம்மள பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ரைட்? பயணம் கூட அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா அத யோசிச்சு யோசிச்சே நிறைய கஷ்டப்பட்டு சோர்ந்து போயிருவோம் நம்ம. விடிய விடிய அத குறிச்சு யோசிச்சு யோசிச்சு என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? இப்படி ஆகுமோ? அப்படி ஆகுமோன்னு சொல்லி கற்பனையிலேயே என்ன செஞ்சிடுறோம்? சித்திரவதைய அனுபவிக்கிறவங்களாக மாறிடுறோம் நம்ம. அப்ப யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்த ஒரு சம்பவத்த. ரைட்? எங்கேயாவது ஏதோ ஏதோ ஒரு விஷயம். அது சுகவீனமாக, பலவீனமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். ரைட்? இப்ப சில நேரங்கள்ல நமக்கு இப்ப அநேகமா நமக்கு தெரியும். இப்ப ரத்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போன்னு சொன்னா, எதுக்காவது பரிசோதனை, ரத்த பரிசோதனை. இந்த ரிப்போர்ட் வரும் வரைக்கும் என்னென்னலாம் மனசுல ஓடும் பாருங்களேன். ரைட்? சில நேரங்கள்ல அந்த நோய் வந்தா கூட அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறது கூட அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ரைட்? ஆனா அத குறிச்சு நினைக்கிற நினைவு, அத குறிச்ச கற்பனையில நம்ம சிந்திக்கிற சிந்தனை பெரிய சித்திரவதையா இருக்கும். ரைட்? அப்ப அது அதிகமான கவலைய நம்முடைய மனசுல ஏற்படுத்தும் மாத்திரமல்ல, எங்களுடைய மனச அந்த கவலை ஆளுகை செய்கிறதாக இருக்கும் என்பத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப இப்படியான சில பேர பாருங்க, நம்ம போய் எது கதைச்சாலும், என்ன பேசினாலும் கேட்கிற மாரி தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க உள்ளான மனசுக்குள்ள எதையோ சிந்திச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரைட்? அம் நடக்காத காரியங்கள சிந்தனையில வச்சு கவலைப்பட்டு சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்தவர்களாக இருப்பாங்க என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப ஆகவே ஆண்டவருடைய வசனம் சும்மா வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். ரைட்? கவலைப்படாதீங்க இருங்கன்னு சொன்னாலும் நம்முடைய மனசு நம்மள அந்த கவலைகளுக்குள்ள உள்ளாக்குது என்பது அவருக்கு தெரியும். எனவே சும்மா வந்து கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றது அர்த்தமற்ற விஷயம் என்பது ஆண்டவருக்கு நன்று தெரியும். எனவே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அதுக்கு பதிலாக நீங்க இன்னொரு விஷயத்தை செய்யணும். ரைட்? கவலைகள் ஏற்படும் பொழுது அல்லது அந்த கவலைகள் உங்கள ஆளுகை செய்ய வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும் என்பதை இங்கே காண்பிக்கிறார். ரைட்டா? அப்ப என்னது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க என்று முதலாவது ஆண்டவர் சொல்றத நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? அப்ப எங்களுடைய கவலைகளை எங்களை ஆளுகை செய்ய விடாம, அவைகளை குறித்து நாங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா. ரைட்? கவலையில அந்த ஆங்ஸைட்டி அல்லது கவலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆம், உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த நம்ம இங்க கவனிக்கிறோம். எல்லாவற்றையும் பற்றி நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி சொல்லும்போது நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க இந்த நாளும் தெரியப்படுத்துறோம் ஆண்டவருக்கு. ஆனா எங்க கவலை போகுது? கவலை இருந்துகிட்டு தானே இருக்குதுன்னு சொல்லுவோம். இல்லையா? இந்த நாளும் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவர்ட்ட சொல்றோம். ரைட்? ஆலயத்துல வந்து சொல்றோம். தனிப்பட்ட ஜெபத்துல சொல்றோம். ரைட்? ஆனாலும் அந்த கவலை என்ன செய்யுது? எங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்குது. ரைட்? என்று நம்ம சொல்லக்கூடும். இல்லையா? ஆகவே இங்க பவுல் சொல்றாரு, நீங்க எப்படி தெரியப்படுத்தணும்ன்றதையும் காண்பிக்கிறார். சரியா? முதல்ல என்னது? கவலைப்பட வேணாம். அப்ப கவலைப்பட வேணாம்னு சொன்னவர், அடுத்து என்ன சொன்னாரு? கவலைப்படாம நீங்க அதுக்கு பதிலா ஒண்ணு செய்யணும். ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொன்னாரு. இப்ப நம்ம சொல்லுவோம், தெரியப்படுத்தினாலும் கவலை போகலைன்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப பவுல் அங்க எழுதுறாரு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோட நீ அ நீ என்ன செய்யணும்னு சொல்லி அவர் அங்க குறிப்பிடுறாரு. என்னவாம் பாருங்க. எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை அப்படின்னு சொல்லப்படுது. விண்ணப்பங்களைன்னு சொல்லும் பொழுது ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. ரைட்டா? இப்ப ஜெபத்துல தெரியப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, ரைட்? எப்படி தெரியப்படுத்துறோம்? ஜெபத்துக்கு வரும் பொழுது, இப்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில இல்லையா? ஜெபம் இல்லாத கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கூரை இல்லாத வீடு மாதிரி. ரைட்? என்று சொல்லப்படுது. அப்ப ஜெபத்துல தெரியப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, எப்படி நம்ம ஜெபிக்கணும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. இங்க நாங்க பார்க்கிறோம். சுருக்கமா பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஜெபத்துக்கு வரும்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்ன? முதலாவது.
ரைட்? ஒரு உணர்வோட நம்ம வரணும். அதாவது இப்ப பாருங்க, நம்ம யாரோடையாவது பேச போவோம்னு சொன்னா, நாங்க யாருகிட்ட பேச போறோம்? அந்த நபர் எப்படியானவர்? ரைட்? என்பதை நம்ம முதலாவது உணரணும். இல்லையா? அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னா, அந்த தேவன் யார் என்பதை முதலாவது உணரணும் நம்முடைய கவலையான நேரத்துல. சமாதானத்தை அனுபவிக்க முடியாத நேரத்துல. அப்ப ஜெபத்துக்கு வரும்பொழுது முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனை என்னன்னு சொன்னா, நாங்க கடவுளை முகமுகமாக பார்க்கிற சந்தர்ப்பம் அது. கடவுள முகமுகமாக சந்திக்கிற சந்தர்ப்பம் அது. ரைட்? அல்லது அவருடைய பிரசன்னத்துல, ரைட்? பிரசன்ஸ் ஆஃப் காட். அவருடைய பிரசன்னத்துல அவர் எங்களோடு தொடர்பு படுகின்ற, எங்களோடு பேசுகின்ற, ரைட்? எங்கள் மத்தியில இருக்கின்றார் என்ற அந்த பிரசன்னத்தை உணர வேண்டிய இடம் அது. ரைட்? அந்த சிந்தனையோடு முதலாவது நம்ம ஜெபத்துக்கு போகணும். ரைட்? அப்ப அந்த ஜெபம், ரைட்? ஜெபத்துல தெரியப்படுத்துன்னு சொல்லும்போது முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? தேவனுடைய பிரசன்னம் உள்ள இடம். கடவுளை நான் காண போறேன், கடவுளோட பேச போறேன், அவரோட நான் தொடர்பு பட போறேன் என்ற அந்த உணர்வோடு முதலாவது நம்ம கடவுளுடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அது தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய வீடா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியில நாங்க எங்க இருந்தாலும் போனாலும் வந்தாலும், அது குடும்ப ஜெபமா இருக்கலாம். நாங்க கவனிக்கணும், தேவனை சந்திக்கிற நேரம் அது. ரைட்? இப்ப பாருங்க, நாங்க யாரையாவது சந்திக்க போனா எவ்வளவு ஆயத்தப்படுவோம் இல்லையா? ரைட்? நாங்க வந்து அந்த அந்த நபரை சந்திக்கிறதுக்கு முதல்ல நாங்க கிளீன் ஆகுறதோ, அல்லது நாங்க உடுத்துற ஆடைகளோ, அல்லது நாங்க செய்து கொண்ட ஆயத்தங்களோ, அந்த நேரத்துல வேற ஒண்ணுக்கும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ரைட்? அந்த நேரத்துல அந்த நபரை சந்திக்க, அந்த நபரோடு பேசதான் நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி கடவுளை முகமுகமாக சந்திக்கிற நேரம், அது மிக முக்கியமான நேரம் என்பதை நாங்க முதலாவது உணரணும். சும்மா கண்ட மாதிரி போயிட்டு கொஞ்சம் ஜெபிச்சுட்டு, அப்புறம் பக்கத்துல உள்ளவங்களோட பேசுறதும், கொஞ்சம் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது போன்ல வர மெசேஜ்கள் என்ன வந்திருக்கு, அவசர மெசேஜ் எதுனா அதை பார்க்கிறதும், ஜெபிச்சுட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்டா அப்படியே வச்சுட்டு அங்க போயிட்டு வாரதும், ரைட்? இப்படி இல்ல. நாங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம் என்பதை முதலாவது உணரணும். ரைட்? தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், சங்கீதங்கள்ல இருந்து சில வசனங்களை, சில சொற்களை நான் போட்டிருக்கிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, இப்ப சங்கீதக்காரன் சங்கீதங்களை பாடும் பொழுது என்ன நாங்க கவனிப்போம்னு சொன்னா, அந்த சங்கீதக்காரன் சொல்லுவாரு, ஜெபிக்கும் பொழுது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ரைட்? ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறவர். ரைட்? ஆண்டவரே நீர் பூரண ஞானம் உடையவர். ஆண்டவரே நீர் என்னுடைய சிருஷ்டிகர். அதே மாதிரி பைபிள் வசனத்தை நாங்க பார்க்கிறோம் எபேசியர்ல, ஆண்டவர் எங்களுக்காக பரிதவிக்கின்ற கர்த்தர். அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன். அவரை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவர் வந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ரைட்? அவர் என்னுடைய கோட்டை, அவர் என்னுடைய துருகம், அவர் என்னுடைய கேடகம். ரைட்? அவர் என்னுடைய நம்பிக்கை, நான் வந்தடையத்தக்க கண்மலை அவர். ரைட்? என்னை தப்புவிக்கின்ற ஆண்டவர் அவர். ரைட்? என் கண்மலை, என்னுடைய ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கின்ற தேவன், எனக்கு விடுதலை அளிக்கின்ற கர்த்தர். ரைட்? அவர் என்னுடைய தேவன். ரைட்? என்னுடைய மேய்ப்பர், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகின்ற தேவன். ரைட்? அப்புறம் அவர் வந்து எனக்கு அனுகூலமான துணை. அவர் அடைக்கலம். அதே மாதிரி அவர் அடைக்கலம் புகும் பொழுது அவர் எனக்கு அடைக்கலம், அனுகூலமான துணையாக இருக்கிறார். ரைட்? அதே மாதிரி சங்கீதக்காரன் சொல்லுவான், என் அடிகளை, என் பாதத்தை, என்னுடைய வாழ்க்கையின் என்னுடைய நடையை உறுதிப்படுத்துகின்ற கர்த்தர் அவர். அப்ப இப்படியான விதமாக நாங்க சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதக்காரன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கடிக்குள்ள உள்ளான பொழுது, சமாதானத்தை தொலைத்த நிலைமையில உயிர் அச்சுறுத்தலோடு ஓடி திரிந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துலதான் தன்னுடைய சத்துருக்கள் தன்னை நெருக்கி ஏவி தன்னுடைய பிராணனை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை வாங்குகின்ற குடும்பத்துல, சொந்த குடும்பத்துல, இப்ப தாவீதை பார்க்கும்போது சொந்த மகன், நண்பர்கள், சொந்த ஊர் மக்கள், சொந்த அரசாங்கம், ரைட்? அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர் எல்லாமே அவருக்கு விரோதமாக செயல்பட்டு ஓடி திரிய வேண்டிய சூழ்நிலையில தான் அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்ற காரியங்கள் இதெல்லாம். ரைட்? ஆண்டவரே நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய அடைக்கலம். ரைட்? அவர் சும்மா ஜெபிக்க மட்டும் இல்லை, ஆண்டவரே காப்பாத்துங்க, சவுல்ட்ட இருந்து, அப்சலோம்ட்ட இருந்து காப்பாத்துங்க என்று மட்டும் ஜெபிக்காம, அந்த சங்கீதங்கள்ல கடவுள் யார், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக அவர் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? எனவே இந்த உணர்வு நமக்கு தேவை அன்பானவர்களே.
யாருக்கிட்ட நான் போறேன்? ரைட்? என்னுடைய பிரச்சனைய அறிஞ்சு கொள்ள முடியாதவர்கிட்ட நான் போகல. ரைட்? எனக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்க முடியாத பலவீனமானவர்கிட்ட நான் போகல. ரைட்? நான் எப்பொழுதும் நம்பி துணையாக எனக்கு துணையை கொடுக்கக்கூடிய, எனக்கு முழுமையான அடைக்கலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட நான் போறேன். அவர் பலவீனமானவர் அல்ல, மாறாக சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தை மீறி ஒன்னும் நடக்காது. நாங்க அடிக்கடி பார்க்கிற மாதிரி வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகள் மக்களையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகின்ற கர்த்தருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அவர்கிட்ட தான் ஜெபத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். ரைட்? அவர் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. ரைட்? எனக்காக பரிதபிக்கின்ற, என்னை முழுமையாக அறிந்து கொண்ட கர்த்தர். ரைட்? என்னைய விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர் அவர். ரைட்? என்பதை நாங்க உணர்ந்து ஜெபத்துக்கு நாங்க போகணும், அவரை முகமுகமாக சந்திக்கும்படி. அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னா, முதலாவது நாங்க உணரணும், என்னுடைய தேவன் யார், அவருடைய பிரசன்னத்துல நான் வந்திருக்கிறேன். இப்ப அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் நினைக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். ரைட்? முதலாவது. அடுத்து நாங்க கவனிக்கிறோம், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். கவலைப்படாமல் விண்ணப்பங்களின்னு சொல்லிட்டு, அப்ப ஜெபங்களின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு ஸ்தோத்திரத்தோடே கூடிய என்று சொல்லப்படுது. அப்ப முதலாவது நாங்க பார்த்தோம், நாங்க யாருடைய சமூகத்துல இருக்கோம், எப்படியான ஒரு சமூகத்துல நிக்கிறோம் என்பதை நாங்க உணர்றோம். ரெண்டாவது நாங்க பார்க்கிறோம், நன்றி செலுத்தணுமா, ஸ்தோத்திரம் செலுத்தணுமா நம்முடைய ஜெபத்துல. ரைட்? இப்ப முதலாவதே போயிட்டு நாங்க எங்களுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முதல்ல இந்த காரியங்கள்லாம் நம்ம ஜெபத்துல இருக்கணும். அப்படியான ஜெபம் என்ன செய்யும், நம்மளை உறுதிப்படுத்தும், இன்னும் கடவுளுக்குள்ள எங்களுக்கு பலனை கொடுக்கிறதாக இருக்கும். சரியா? அப்ப நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே விண்ணப்பத்தினாலே தெரிவிங்கன்னு சொல்றார். ரைட்? அப்ப கடவுளுடைய சமூகத்துக்கு நாங்க போகும்போது யோசிப்போமே, நாங்க ஒரு கவலையில இருக்கிறோம், நாங்க ஒரு துக்கத்துல இருக்கிறோம், சில காரியங்களை குறித்து எங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்குது. ரைட்? அதுல இருந்து ஒரு விடுதலை தேவை. ஆனாலும் நாங்க ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிறோம், சரியான குழப்பமா இருக்குது, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படியான சூழ்நிலையில தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து நம்ம அவர்கிட்ட போயிட்டு முதலாவது என்ன செய்யறோம், நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்த யோசனை வராது இல்லையா? அப்படியா நெருக்கடிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை தான் முதல் சொல்ல ஞாபகம் வரும் கடவுள்கிட்ட இல்லையா? நான் இப்படி நெருக்கடிக்குள்ள இருக்கேன் சுவாமி, இப்படி இருளா இருக்குது, இப்படி வேதனையா இருக்குன்றது சொல்றதா நமக்கு ஞாபகம் வருது. ஆனா இங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, நாங்க முதலாவது நன்றி செலுத்தணுமா கடவுளுக்கு. ரைட்டா? நாங்க பாருங்க, அப்ப நன்றி உணர்வோடு கடவுளிடத்துல நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், கடவுளை முழுமையாக நம்புறோம். ரைட்டா? இந்த நன்றி உணர்வு என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, கடவுள் மீது இருக்கிற நம்மளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. சரியா? எப்படின்னு சொன்னா பாருங்க, நாங்க நன்றி செலுத்தும் பொழுது, ரைட்டா, எதுக்கு நன்றி செலுத்துவோம், நம்ம வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான நேர்மறையான காரியங்களுக்கு தான் நம்ம நன்றி செலுத்துவோம் இல்லையா? ரைட்? அதாவது கடவுள் எங்களை வழி நடத்தின விதங்களை எண்ணி நன்றி செலுத்துவோம் இல்லையா? இப்ப பவுல் எங்க உட்கார்ந்து இருந்தாரு, ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இப்ப சாக போறேன், எப்ப சாக போறான்னு தெரியும், எப்ப கழுத்தை வெட்டுவான்னு தெரியாது. அதுக்கு முதல் செம்மையா அடி வாங்கி இருக்கிறாரு, வேதனையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அங்க உட்கார்ந்துகிட்டு எழுதுறாரு. நீங்க நன்றி செலுத்துங்க, நன்றி உணர்வோட நீங்க இருங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நன்றி செலுத்துறது? நன்றி செலுத்தும் போது எங்களுடைய சிந்தனையில் என்ன வரும், கடவுள் இதற்கு முதல் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஞாபகத்துல வரும். ரைட்டா? இப்ப சுகவீனத்துக்காக நாங்க ஜெபிக்க போயிருக்கோம்னு சொன்னா, நாங்க எதுக்கு நன்றி செலுத்துறோம்? எங்களுக்கு ஒரு சுகவீனம் இருக்கு, நாங்க சுகவீனத்துக்காக ஜெபிக்க போறோம். அப்ப நாங்க நன்றி செலுத்துவோம் எதுக்காக? சுகவீனத்துக்காகவா? இல்ல இல்லையா? அதுக்கு முதல்ல இவ்வளவு காலம் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, ரைட், எங்களை சுகமா வழி நடத்துனீங்க சுவாமி, உமக்கு நன்றி. நமக்கு ஒரு தேவை உண்டு, நமக்கு ஒரு போஷிப்பு தேவை, காரியங்கள் குறைபாடு உண்டு, அவைகளுக்காக ஜெபிக்க போறோம்னு சொன்னா நாங்க எதுக்கு நன்றி செலுத்துறோம்? இதுக்கு முதல் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த நிறைவான வழிகளுக்காக நன்றி. அப்ப அவைகளெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். எந்தெந்த இடத்துல கடவுள் எங்களை நிறைவாய் வழி நடத்தினார், எந்தெந்த இடத்துல கடவுள் எங்களுக்கு சுகம் தந்தார், எந்தெந்த இடத்துல கடவுள் எங்களுடைய கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் சிந்திச்சு நாங்க
எங்களுடைய பாஸ்ட் டென்ஸ், எங்களுடைய கடந்த காலத்துல கடவுள் எங்களை நடத்தி வந்த விதங்களை எல்லாம் எண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்க என்ன செய்யறோம்? கடவுளுக்கு நன்றி செலுத்துறோம். ரைட்? அப்ப பவுல் இதைத்தான் சொல்லித் தரார் பாருங்க. ரைட்? நீங்க நன்றி செலுத்துங்க. அவர் கொடுத்த ஆச்சரியமான வழிநடத்தல், இதுக்கு முதல்ல அவர் கொடுத்திருந்த பாதுகாப்பு, போஷிப்பு, உங்களுக்கு கொடுத்த விடுதலை, சுகம், ரைட்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சில இடங்கள்ல உங்களை சிட்சித்து, தன்னுடைய மகனை போல தேவன் உங்களை சிட்சித்து, உங்களை வழி நடத்தி, உங்களை சீர்திருத்தின இடங்கள், ரைட்? அவைகளுக்கு நன்றி செலுத்துங்க. தாவீது சொன்ன மாதிரி 119ஆம் சங்கீதத்துல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இப்பொழுது உம்மை கிட்டி சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிச்சு, உம்முடைய வார்த்தைகளை நான் கைக்கொள்றேன் என்று சொல்லி ஜெபித்ததை போல, எங்களுடைய சிட்சைகள் கூட நன்மைக்காக அனுமதிச்சீங்களே ஆண்டவரே. சுவாமி, அப்படி சிட்சிக்காம என்னுடைய போக்களை நீங்க விட்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா இருந்திருக்க முடியாது சுவாமி உமக்கு முன்பாக. ரைட்? எங்கேயோ எப்படியோ ஜீவித்து என் வாழ்க்கையை அழிச்சு போட்டிருப்பேன். ரைட்? ஆனாலும் அவைகளை என்னை காத்து நடத்துனீங்க சுவாமி, உமக்கு நன்றி என்று நாங்க முதலாவது தேவனுடைய சமூகத்துல அவரை உணர்ந்தவர்களாக எங்களுடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோட முதலாவது நம்ம ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சொல்லும் பொழுது இவ்வளவு நேரம் எங்களுக்கு எங்க கிடைக்குது ஜெபிக்க, இல்லையா? சும்மா காலையில ஒருக்கா வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவாமி, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கதான் நமக்கு ஞாபகம் இருக்கு, நமக்கு நேரம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? இப்படித்தான் நீ கிறிஸ்தவம் மாறி போயிருச்சு. ரைட்? ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? இந்த காரியங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ரைட்? நீங்க கடவுளை ஆராதிங்க முதலாவது. சரியா? அப்ப அது ஆலயத்திலேயாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜெபத்திலேயா இருக்கலாம், குடும்ப ஜெபத்திலேயா இருக்கலாம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும் அன்பானவர்களே. ரைட்? சில நேரங்கள்ல அந்த நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது சில நேரங்கள் எப்படியும் நடக்கும் பாருங்க. சில நேரங்கள்ல இப்ப உதாரணமா சொல்றேன். ஒரு சாப்பாட்டுல ஒரு குறைபாடு இருக்குன்னு வைங்க, ஒரு நெருக்கடி, ஒரு பஞ்சம், நாட்டுல சாப்பாடு இல்ல, குறைஞ்சிருக்குது. ஆனா ஒருவேளை மட்டும் சாப்பாடு கிடைக்குது. ரைட்? எப்படி நன்றி செலுத்துறது ஆண்டவருக்கு? ரைட்? எப்படி நம்ம நன்றி செலுத்தலாம்? ஆண்டவரை இம்மட்டுமாய் எங்களை போஷித்தீங்க, எங்களுடைய தேவைகளை சந்திச்சீங்க. ரைட்? இவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படி எங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தின இந்த உணவுக்காக நன்றி சுவாமி, இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் ரைட் கைகள்ல எங்களுக்கு சாப்பாடு வரும் பொழுது நாங்க நினைக்கிற மாதிரி இறைச்சி மீன் அதுல இல்லாம இருக்கலாம். ரைட்? நாங்க நினைக்கிற மாதிரி அதுல இறைச்சி மீன்கள் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நாங்க தேவனுக்கு நன்றி செலுத்தலாம், தேவன் எங்களுக்கு தந்த ஆகாரத்துக்காக. ரைட்? இன்னைக்கு ஆகாரம் இல்லாம எத்தனையோ பேர் வாடி வதஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நன்றி செலுத்துறது முக்கியம் தேவனுடைய சமூகத்துல. ரைட்? இந்த நன்றி செலுத்தும் பொழுது நாங்க என்ன சொன்னோம்? ஒரு பாசிட்டிவான காரியத்தை நம்ம சொல்லிதான் நன்றி செலுத்தணும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை. ரைட்? அப்படி நன்மைகளை நம்ம சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளேயே எங்களுக்கு இனம் புரியாத விதமான ஒரு நம்பிக்கை பிறக்கிறத நம்ம காணலாம் அன்பானவர்களே. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சொல்ற பாட்டை படிச்சுட்டு ஊழியத்தை பண்ணிட்டு போயிடுறோம், ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கல நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ரைட்? நாங்க இதை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆறுதலை நம்முடைய இருதயத்துல உணரக்கூடியதாக இருக்கும். ரைட்? அதுக்கப்புறம் தான் சொல்லப்படுது நாங்க ஜெபிக்கணும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். தேவைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும்? தனிப்பட்ட ரீதியில என்ன தேவைகளை நம்ம தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த தேவையை நாங்க தேவனிடத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கணும் என்பதை நாங்க பார்த்தோம். ரைட்டா? அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அடுத்த வசனம் சொல்லப்படுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன செய்யுமா? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரியா? அப்ப இப்படி ஜெபிக்கும் பொழுது வசனம் எப்படி தொடங்குது? அடுத்த 7ஆம் வசனம், அப்பொழுது, எப்பொழுது? அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தை உணர்ந்து அவரை ஸ்தோத்திரிச்சு அவர் நன்றி செலுத்தி நீங்க விண்ணப்பிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, இல்லையா? சூழ்நிலை மாறிடும், உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்து விடுதலை கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லல. ரைட்?
அநேக இடங்கள்ல ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துறாரு, சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆனா சில நேரங்கள்ல நாங்க ஜெபித்தாலும் சூழ்நிலைகள் மாறாது. ரைட்? இப்ப நல்ல உதாரணம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ரைட்? அவருக்கு இருந்த கடினத்தின் நிமித்தம் அவர் ஜெபிக்கிறாரு ஆண்டவர்ட்ட. அவர் சொல்றாரு, நான் 3 முறை ஜெபிச்சேன். 3 முறை ஜெபிச்சேன்னு சொல்லும் பொழுது, அவ்வளவு அதுல கஷ்டத்துல இருக்காரு அவர். அதுல இருந்து விடுதலை அவருக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஆனாலும் ஜெபிச்சாரு. ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும். ரைட்? என்று சொல்லி அவர சமாதானப்படுத்துறது அல்லது அந்த கிருபையினாலே அவரை தாங்குகிறத நம்ம பார்க்கிறோமே ஒழிய, அந்த முள்ளை அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிரல? நீக்கி போட்டுறல. ரைட்டா? அப்ப முள்ளோடு வாழ்ந்தாலும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும் என்பதுதான் இங்க நாங்க பார்க்கிற காரியமா இருக்கு. ரைட்டா? சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில அந்த அலைக்கழிக்கின்ற அந்த கடினமான போராட்டம் நிறைந்த சுகவீனமான சவால்கள் நிறைந்த அந்த காலத்துல உள்ளான சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறத நீங்க அனுபவிக்க முடியும். ரைட்டா? என்ன கடினங்கள் ஏற்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் நிலவும் இல்லையா? அதான் ஆண்டவர் இயேசு அந்த படகுல போகும் பொழுது சூழ அலைக்கழிப்பு, கொந்தளிப்பு, ஆனால் அவர் அமைதியா இருந்தாரு. உள்ளான சமாதானம். சரியா? அடுத்து நாங்க பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ரைட்டா அவங்க என்ன செய்யறாங்க? துதிச்சு பாடுறாங்க ஆண்டவர். ரைட்டா? அப்படி துதிச்சு பாடும் பொழுது என்ன தங்களுக்கு காண்பி அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த சமாதானம், சந்தோஷத்தை அது காண்பிக்குது. உடம்பெல்லாம் அடிச்சு கிழிக்கப்பட்ட நிலைமை, புண் காயங்களோடு இருக்கிற நிலைமை, அதன் மத்தியில அவங்களுக்கு இருந்த சமாதானம் என்னன்னு சொன்ன அன்பானவர்களே, தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி எங்களுக்கு ஒரு காரியமும் நடக்காது என்ற அந்த உணர்வு, அதுதான் தேவ சமாதானம். ரைட்? எப்படியான சூழ்நிலையிலும் தேவனுடைய கரத்தை மீறி ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய தலையில இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடைக்கலாம், குருவி கூட்டுல இருந்து ஒண்ணு கீழே விழுந்தா கூட என்னுடைய அனுமதி இல்லாம அது விழாது. ரைட்டா? தேவனுடைய சித்தம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ரைட்? என்ற அந்த சிந்தனை. அப்ப எல்லா சூழ்நிலைகளும், சில நேரம் கடினமான சூழ்நிலை, சில நேரம் பொருளாதார ரீதியில நெருக்கடி, சில நேரம் சுகவீனங்கள், பலவீனங்கள், போராட்டம். ரைட்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ரைட்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து வாட்ச் இருக்குது? இதெல்லாம் இல்லாம இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேனே, இதெல்லாம் இல்லாம இருந்தா நான் சமாதானமா இருந்திருப்பேனே என்று நம்ம முறுமுறுக்கிற சந்தர்ப்பங்கள் அதிகம் இல்லையா? ரைட்? அப்ப அதுல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, நான் எங்கேயாவது ஓடுறேன் அப்படின்னா நம்ம காட்டுக்கு தான் ஓடணும், காட்டுக்கு ஓடி போய் தனியா தான் வாழணும். ரைட்? சில நேரம் பிரச்சனை கொடுக்கிற அயலகத்தார்கள் இருப்பாங்க. ரைட்? தொழில் ஸ்தானங்களை நமக்கு கடினங்களை ஏற்படுத்துகின்றவங்க இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம நாங்க வாழணும்னு சொன்னா தனியா ஒரு காட்டுக்குள்ள வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரைட்? ஆனால் இங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த எல்லா கடினமான சூழல் மத்தியில ரைட் விபத்துகள் இருக்குது, இயற்கையின் சீற்றம் இருக்குது, ரைட்? வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, புயல் வருது, சுனாமி வருது, எல்லா கடினங்கள், போராட்டங்கள், இதன் மத்தியிலும் தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அந்த சமாதானத்தோட ஒரு மனுஷன் ஜீவிப்பான். எப்படி ஜீவிக்கிறான்? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்ற அந்த சத்தியம் அவனுக்குள்ள வருகிற நேரத்தில். ஆகவேதான் இங்க பார்க்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் யாருக்குள்ள காத்துக்கொள்ளுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதான பிரபு கூடாக அது காத்துக்கொள்ளப்படும் நம்முடைய இருதயம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்னு பாத்தீங்களா? ரைட்? ஒரு ஆச்சரியமான விஷயம். ரைட்? கடைசியா நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில தன்னுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் மாலை நேரத்துல என்ன செஞ்சிருவாரு? ரைட்? தனிமையில தேவனோட சஞ்சரிக்கும்படி ஒரு மலைக்கு போயிருவார். ரைட்? முழு இரவும் அங்க இருப்பார். காலையில தன்னுடைய ஊழியங்களுக்காக அவர் இறங்கி வருவார்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ரைட்? அப்ப இயேசுவானவர் தனிமையில என்ன செஞ்சாரு? கடவுளோட நேரம் செலவிட்டார். ரைட்டா? ரைட்? அப்ப அந்த கடவுளோடு நேரம் செலவிட்டார் என்று நாங்க பார்க்கும் பொழுது, அவர் மனித சரீரத்துல இருக்கிறதுனால அவருக்கு தேவனுடைய பலன் தேவை. எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவன் அவரை பலப்படுத்தினார். அப்ப பாருங்க, வனாந்தரத்துல 40 நாள் அவரு அவர் உபவாசமா இருந்து சாத்தானால சோதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தேவ தூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தேற்றுதல் அவருக்கு இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் இயேசு எல்லா சந்தர்ப்பங்களிலும்
கடவுளோடு தனிமையாக நேரம் செலவழிக்கும்படி என்ன செஞ்சாரு? போனார். அப்ப அந்த தனிமையான நேரத்துல அவர் என்ன கிடைச்சு அவருக்கு? தேவனுடைய பலன் கிடைச்சிச்சு. ரைட்? தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிற பூமியின் வாழ்க்கையில நடக்க போகின்ற எல்லா விதமான கடினங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, அவைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ரைட் பலனை அவர் அங்கிருந்து பெற்றுக்கொண்டார். இல்லையா? ரைட்? அவர் போய் ஜெபிக்கல, இந்த காரியங்கள்லாம் இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. இல்லையா? ரைட்? உம்முடைய சித்தமானால் நடக்கட்டும் ஆண்டவரே தான் ஜெபிச்சார். ரைட்? அப்படி உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் தான் ஜெபிச்சார். அப்ப உங்களுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. அந்த பலனை அவர் தனிப்பட்ட ரீதியில கடவுளிடத்துல தங்கி பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த சமூகத்துல என்ன நடந்தான்? தன்னுடைய சீஷர்கள் மறுதலிச்ச போதும், அந்த குடும்ப அங்கத்தவர்கள் தனக்கு விரோதமாக பேசி செயல்பட்ட பொழுதிலும், ரைட், அவரை அவதூறு பண்ணின பொழுதிலும், அவரை மோசமான விதத்துல பேசின பொழுதிலும், அவர் அடிச்ச பொழுதிலும், அவருடைய முகத்துல காரி உமிழ்ந்து தலையில கொட்டி பலவிதமான மோசமான காரியங்களை அவருக்கு செய்த பொழுதிலும், அவருடைய மனசுல இருந்த அந்த தேவ சமாதானம் ரைட் அவரை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலை அவருடைய சமாதானத்தை கெடுக்கல. ரைட்? அப்ப சூழ்நிலை கடினமானதாக இருந்தாலும் அவருடைய உள்ளுக்குள்ள இருந்த சிந்தனை என்னது? இதன் மூலம் நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றேன். தேவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை அவருடைய சித்தத்தின் நான் செய்கின்றேன் என்ற அந்த அந்த சமாதானம் உள்ளவராக ஆண்டவர் இயேசு இருந்தார். அதற்காக தான் அந்த பூமிக்கு வந்தேன் என்ற அந்த உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. எனவே அன்பானவர்களே, தேவனோடு செலவழிக்கிற நேரம் சாதாரணமானது அல்ல. ரைட்? வர வர இந்த நவீன காலத்துல நமக்கு கடவுளோடு செலவழிக்கிற நேரம் அர்த்தமற்றதா போயிருச்சு. ரைட்? நம்ம சொன்ன மாதிரி சும்மா பைபிளை திறந்து 2 வசனத்தை வாசிச்சுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இதை தாங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க, நல்ல வேலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பு கொடுங்கன்னு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ரைட்? அப்ப அந்த டீப்பா, அந்த நெருக்கமா ஆண்டவரோடு உறவாடுகின்ற அந்த உறவாடி அவருக்குள்ள இருந்து வருகின்ற அந்த சமாதானத்தை நம்ம காத்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ரைட்? ஆனால் அந்த சமாதானத்தை நம்மகிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய நிறைய விஷயம் நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்முடைய சூழல்ல இன்னைக்கு இருக்கு. ரைட்? அது நம்முடைய பொழுதுபோக்கான விஷயம். ஃபேஸ்புக் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா போய்கிட்டே இருப்போம், டைமே கிடையாது. யூடியூபை பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஷார்ட்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்ப்போம்னு சொன்னா நீங்க சும்மா என்ன செய்யுங்க, முயற்சி செய்து பாருங்க. ஒன்ன பார்த்தா விடாது நம்மள. ரைட்? அது போய்கொண்டே இருக்கும். சரியா? அப்ப போன்லயே நமக்கு மெசேஜஸ் எல்லாம் வரும், கடவுளுடைய செய்தி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதிலே வாசிச்சுட்டு யாரோ சமைச்ச சாப்பாடை சாப்பிடுற மாதிரி டிவோஷன் கூட நமக்குன்னு எழுதி அனுப்புவாங்க. அதை வாசிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ரைட்? ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனோடு உறுதிப்படும் பொழுது அந்த தேவ சமாதானம், அந்த கிறிஸ்துவின் தேவ சமாதானம் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான, ரைட், எங்களுடைய ஞானத்துல, எங்களுடைய பலத்துல புரிஞ்சு கொள்ள முடியாத முடியாத விதமாக அது எங்களை காத்துக்கொள்ளும் சொல்லப்படுது. சில பிரச்சனைகள், சில கடினங்கள், சில போராட்டங்கள் பூமியில நடக்கிற, குடும்பத்துல நடக்கிற, நம்முடைய சமூகத்துல நடக்கிற, நாட்டுல நடக்கிற, உலகத்துல நடக்கிற காரியங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? கடவுளுடைய சித்தத்தை முழுமையா நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ரைட்? ஆனால் ஆண்டவர் வசனம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான. நான் நினைச்சுக்கிறேன் இதனால தான் இப்படி நடக்குது, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவைகளை ஞானத்தோடு கடவுள் எங்களுக்கு சில நேரம் அனுமதிச்சிருக்க கூடும். அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வசனம் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். நாங்க கடவுளுடைய சமாதானத்தை அனுபவிக்கும்படி, தேவ சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றும்படி நாங்க ஆயத்தப்படும் நம்ம குடும்பங்களாக. தேங்க்யூ. நல்லது. நாங்க காரியங்கள் இருந்தா சுருக்கமா நாங்க பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொண்டு நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நாம நிறைவு செய்யலாம். பாஸ்டர் கேக்குதா? தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க அந்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் போனீங்க, நாங்க எப்படி ப்ரே பண்ணோம்னு அந்த
எங்களுடைய பிரச்சனைகள் நாங்க எப்படி தேவன்ட்ட கொண்டு போகணும், அது எப்படி அது எந்த விதத்துல கொண்டு போகணும்னு சொல்ல போனா நீங்க எப்படி ஜெபம் பண்ற விதத்தையும் திருப்பி ஞாபகப்படுத்த அந்த ஏன்னா உண்மைதான் உண்மையிலே நானும் இப்ப நிறைய நேரம் அந்த மார்னிங் ஒரு ரஷ்ல எழுப்பிட்டு போறேன் அந்த ஆனா தேவனுடைய உறவு அந்த நாங்க உண்மையில நாங்க சமாதானத்தை தேடி நிறைய விஷயங்கள் வெளியில போறது தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற வழிகளை இன்னைக்கு திருப்பி முன்னருக்கா எங்களுக்கு உணர வச்சு பாஸ்டர். அது மட்டும் இல்ல அந்த ஸ்தோத்திரங்கள் நாங்க ஏறெடுக்கிற நேரம் இது இப்போ ஒரு புது அது சரியோன்னு நான் தெரியாது. அந்த ஸ்தோத்திர பலிகள்னு சும்மா அது ஒரு புக் அது அப்படியெல்லாம் இருக்கு வாசிக்கிறது. ஆனா இப்ப நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாஸ்டர். அது என்ன எனக்கு கஷ்டம். ஆனா நாங்க அந்த உணர்ந்து அது சொல்றது வேற. இந்த அப்படி வாசிக்கிறது வேற. அப்ப உண்மையில நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து வீடியோகள்ல செய்யறத பார்க்க நான் உண்மையில அந்த உணர்ந்து செய்யற நேரம் அது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் தரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். திருப்பி எங்களை ஆராயறதுக்கு ஒரு தருணமா இருந்துச்சு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. உண்மை இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலிகள் அவைகளை நம்ம வாசிக்கிறதுல பிரச்சனை இல்லை. நான் நிரோஷினி சொன்ன மாதிரி அவைகளை வச்சு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன காரணம், நம்ம தனிப்பட்ட ரீதியில கடவுளை உணர்ந்து நம்ம செய்யணும். இல்ல அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு புக்குக்கு அடிமையாயிரும். ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி புக்கை வாசிச்சுட்டு போய்கிட்டு இருந்திருப்போம். ரைட். அப்ப உணர்வு ரீதியாக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த நம்முடைய வாழ்க்கையை குறிச்சு அது நல்லது. தேங்க்யூ. வேறு யாரும்? நானும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இந்த பாடத்துக்காக. உண்மையா எங்களை சிலவங்க நாங்க அதிகமா கவலைப்படுறதுனால எங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். உண்மையா கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரி நாங்க கவலைப்படாம கடவுள்கிட்ட எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்க எடுக்கிறது அது வந்து எங்க இதயத்துக்கு சுகத்தை தரக்கூடியதா இருக்கு. உண்மையா தெய்வ சமாதானம் வந்து எங்க இதயங்களை ஆளுகை செய்யுது. அப்ப அது வந்து தெய்வ சமாதானம் சொல்றீங்க, அது எங்களை எந்த விதத்திலையும் அது எங்களுக்கு குழப்பக்கூடியதா இருக்காது. கடவுள் தருகிற சமாதானம். நாங்க எவ்வளவு சொன்னாலும் சிலவங்களை கவலைப்பட்டனால தான் அநேக பிரச்சனைகளுக்கு நாங்க வந்து இந்த சோர்வுக்குள்ளாக மன ரீதியா நாங்க உள்ளாகுவோம். இப்ப கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரி நாங்க கவலைப்படாம கடவுள்கிட்ட எங்க பிரச்சனைகளை சொல்ற நேரம் வந்து உண்மையா அது எங்களுக்கு தெய்வ சமாதானத்தை கொண்டு வந்து தரும். தேங்க்யூ. ரைட். வேறு யாரும்? பாஸ்டர் அருண். பாஸ்டர் உண்மையிலே இந்த ஆசீர்வாதமான பாடமா இருந்தது. நாங்க உண்மையிலே பார்க்குற நேரம் உதாரணத்துக்கு நான் வீட்டுல இருந்து வெளியில போற நேரம் எங்களுக்கு ஆரம்பிக்கிற இடங்களே சில நேரம் வாசலை தாண்டின பிறகு எங்களுக்கு சமாதானம் குலைகிற காரியங்கள், பார்க்க பார்வைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்குற நேரம் உண்மையிலே தேவ சமாதானம் எங்களுக்கு எவ்வளவு தேவை என்பது சில நேரம் நாங்க உணரக்கூடியதா இருக்கும். அப்படி பார்க்குற நேரம் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி எங்களுக்கு உலகத்துல பாடுகள் இருக்கு. அந்த பாடுகள் மத்தியிலும் கொடுக்குற அந்த சமாதானத்தை வந்து நாங்க பெற்றுக்கொள்ள, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, அவர் கொடுக்கிறது அது அந்த நித்தியத்துக்கான சமாதானம். சில நேரங்கள்ல இந்த சமாதான குலைச்சல்னால சமாதானத்தை இழந்து போறனால எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சில நேரம் நாங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட நாங்க இதாகிறோம். இப்ப சில நேரம் நாங்க கவலைப்படுறதுனால அது சமாதானம் குறைங்கிற இது பார்க்குற நேரம் உண்மையிலே அந்த சமாதானம் கிடைக்காதனால நாங்க கவலைப்படுறதுல அநேகமா நாங்க போறோம். தேங்க்யூ. உண்மை, நம்ம சூழல் நிறைய சமாதானத்தை இழக்க செய்யற காரியங்கள் அதிகம். ஆனாலும் தேவனுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள தேவன் எங்கள் மேல இரக்கம் பாராட்டும். தேங்க்யூ. வேற யாரும்? நானும் விளங்கி கொண்டேன். பவுலும் சீலாவும் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில சிறைச்சாலையில இருந்து அவங்க அந்த மக்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரமும் நாங்க அந்த காரியத்தை செய்யாம சில வேலைகள்ல அந்த காலத்தை நேரத்தை வேற இதுகளுக்கு நாங்க திசை திருப்புறோம். அதனால நாங்க வருத்தப்படுகிறோம் பாஸ்டர். இந்த மாதிரி நல்ல ஒரு உணர்வுள்ள இந்த ஆயத்தத்தை நீங்க எங்களுக்கு இன்னும் இருதயத்துல ஊடுருவி கொண்டு போயிடுச்சு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றோம்.
எங்களோட நேரத்தை உண்மையிலே இந்த யூடியூப்ல நீங்க சொன்னது போல இந்த ஷார்ட் இதை தொடங்குனா அது முடிவு எப்ப முடியும்னு தெரியாது. அந்த அளவுக்கு இப்ப காலம் போய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த இதுகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க அந்த கடவுளோட இருக்கிற உறவை ஒரு நேரத்தை கொஞ்சம் சரி அவருக்கு நன்றி செலுத்தி அவர் செய்த காரியங்களுக்கு நாங்க நன்றி உணர்வோட நன்றி செலுத்துறது தான் எங்களுக்கு இந்த வயோதிப காலத்துல எங்களுக்கு ஒரு உணர்த்தப்பட்ட ஒரு இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. பாஸ்டர் தேங்க்யூமா. காட் பிளஸ் யூ பாஸ்டர். தேங்க்யூ மாமி. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய உண்மையா நீங்க சொன்ன மாதிரி சமாதானத்தை கெடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அவைகளை நம்ம அதிகமா விரும்பி விரும்பி செய்துகிட்டு இருக்கிறோம். அவைகள் கடைசியில் நமக்கு ஒரு எரிச்சலை தான் உண்டு பண்ணுமே, இன்னும் சமாதானத்தை குலைக்கிறது தான். நம்முடைய மனசுல ஒரு விதமான பாரத்தை இன்னும் அவைகள் ஏற்படுத்துது நமக்கு என்பதை நம்ம கடைசியா பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கடவுளுக்கு நன்றி, கடவுளுடைய வார்த்தைக்காக. ரைட். வேற யாரும் இல்லாத பட்சத்துல நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். நான் கேட்கிறேன் சகோதரன் அருள் கிட்ட தயவாக நீங்க ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு லீலா மாமிக்கு பர்த்டே. எனவே கடவுள் இவ்வளவு காலம் மாமியை பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு கடவுளுக்குள்ள ஒரு முன் உதாரணமாக மாமியை வச்சிருக்கிறார். கடவுளுக்குள்ள உற்சாகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, ரைட், கடவுளுடைய காரியங்கள்ல சோர்ந்து போகாம செயல்படுகிற ஒரு பாத்திரமாக தேவன் மாமியை வச்சு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி இருக்கிறார். எனவே அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி கடைசியில் அவங்கள நாங்கள் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்யலாம். எனவே அருள் பர்த்டேக்காக நீங்க ஜெபிச்சு இறுதி ஜெபத்தை நீங்க அப்படியே செய்யலாம். தேங்க்யூ சார். ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த வேலைக்காக இந்த மாலை பொழுதிலே தேவனே உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கூட்டியதற்காக கூட நன்றி சொல்கிறோம் சாமி. தேவனே, உங்களுடைய வார்த்தையில் உள்ள சத்தியம் ஆண்டவரே, ஆண்டவரே இருதயங்களை திறக்கிறதுக்கும் ஆண்டவரே அந்த நித்தியத்திற்கான வழிகளை ஆண்டவர் நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கும் உறுதுணையாக ஆண்டவரே முழு காரணமாக இருந்தபடி சாமி. தேவனே, சமாதான ஆண்டவரை காரியங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. உலகத்தின் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அவைகளை ஆண்டவரே முகம் கொடுப்பதற்கு அதற்கு நாங்கள் எதிர்கொண்டு அதை ஆண்டவரே வெற்றி பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஞானத்துக்காகவும் சக்திக்காகவும் வழிநடத்தலுக்காக கூட நன்றி சொல்கிறேன் சுவாமி. தேவனே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு ஆண்டவரே அவைகளை நீளங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல ஞானத்தை அறிவுகளை நீர் கொடுத்தபடி துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக தேவனே, நாங்கள் எத்தனை கட்டுக்கள் போனாலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை கிருபையினால் கிடைக்கிற அந்த சமாதானம் ஆண்டவரை உம்முடைய ஞானத்தினால் கிடைக்கிற சமாதானத்தை நாங்கள் ருசி பார்க்கும்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் இது எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. தேவனே, உலகத்தின் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு திறந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி. தேவனே, எங்களுடைய வேண்டுதல்னால் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த தெளிவை அதற்காக கூட நன்றி சொல்கிறோம் சுவாமி. உம்முடைய தயவிறக்கங்களுக்காக கூட நன்றி சொல்கிறோம் சுவாமி. தேவனே, உலகத்தின் ஆண்டவரே பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் போகும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு உலகத்திற்கு அனுப்பியிருக்கீர் சுவாமி. ஆண்டவரே, அநேக காரியங்கள் மத்தியிலும் அநேகர்களுக்குள் ஆண்டவரே நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே உமக்கு சாட்சியாக ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக பொறுமையோடும் ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு தேவனே நீர் எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறீர். தேவனே, விசேஷமாக தேவனே கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களை வைக்கும் சுவாமி. தேவனே, ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் சமாதானம் ஆண்டவரை இழந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவரை யாரோடுமாவது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவரை அவர்களுக்கு காட்டுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை கவலைப்படுகிறார்கள் என்றால் சுவாமி, தேவனை நீர்த்தாமே எல்லா கவலைகளையும் நீக்கி ஆண்டவரே நித்தியத்திற்கான சமாதானத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்மா பிடிச்சிருக்கோம். எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற உம்முடைய சமூகம் ஆண்டவரே சமாதானம் நிறைந்த காரியமாக இடமாக இருக்கிறது சுவாமி. தேவனை நீர்த்தாமே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அந்த காரியத்துக்குள்ளாக ஆண்டவரை நீர் சமாதானப்படுத்துவேன்மா பிடிச்சிருக்கோம். விசேஷமாக தேவனே, இன்றைய நாளிலே ஆண்டவரே பிறந்த தினத்தை நினைவு கூறுகிற லீலாம்மாவை உம்முடைய கரங்களை வைக்கிறோம். தேவனே,
காலம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டபடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிறக்கிற வேலையிலே ஆண்டவரே அவர்கள் பெற்றோருக்கு நீர் கொடுத்த சந்தோஷம் இப்பொழுது இருக்கிற வேலை சுவாமி அவருடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு மார்களுக்கான ஒரு உறவினர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கு சுவாமி. காலம் வரைக்கும் நீர் ஆசீர்வதித்து எல்லோருக்கும் முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் ஆண்டவரை அருமையான தாயை நீர் கொடுத்தபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இது மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரை தன்மைகளை நீர் வெளிப்படுத்தினபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாக தேவனே அவரை முற்று முழுதுமாக பொறுப்பெடுங்கள் சுவாமி. ஆண்டவரே ஏதாவது மனதிலே ஆண்டவர் நாங்கள் கேட்ட பிரகாரம் ஏதாவது மனதிலே ஏதாவது கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் என்றால் சுவாமி யாவற்றையும் நீக்கி ஆண்டவரை நீர்த்தாமே சமாதானத்தை அவருக்கு கொடுப்பேன்மா குடிச்சுவிப்போம் சுவாமி. தேவனே சுகவீனத்தை மத்தியிலும் ஆண்டவர் பலவீனத்தை மத்தியிலும் இருப்பார் என்றால் நீர்த்தாமே நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து ஆண்டவரை நீர்த்தாமே ஆண்டவர் உம்முடைய கிருபை அவர் மீது வைப்பேன்மா குடிச்சுவிப்போம். ஆண்டவரை தூர தேசத்தில் இருந்தாலும் தேவனே உம்முடைய கரம் அவர் பக்கத்திலிருந்து அரவணைத்து ஆண்டவரை பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளுமா குடிச்சிருக்கும். உம்முடைய தயவிறக்கங்களுக்காக கூட நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாக உம்முடைய இரக்கம் ஆண்டவரே மகத்துவம் ஆண்டவரே உம்முடைய மேன்மை அவருக்கு வைக்குமா குடிச்சிருக்கும். எல்லா பாடுகளை அனுபவித்த கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தபடியால் ஆண்டவரே அந்த தாய் மீது உம்முடைய ஆண்டவரை கிருபை காட்டி ஆண்டவரை நீர் தாமே பலப்படுத்துவேன்மா குடிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தான் பிதாவே. ஆமென். ஆமென். நல்லது. நாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மாமிக்காக நாங்க பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற லீலா மாமியோடும் அதே போல ஷேனோடும் என்றென்றைக்கும் தங்கியிருக்க கடவுது. ஆமென். 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 ஹாப்பி பர்த்டே டு யூ மாமி. எல்லாரும் சேர்ந்து ஓகே பாடுறதுக்காக எல்லாருக்கும் நன்றி. பாஸ்டர் நினைவு கூர்ந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே to you. Okay, God bless Mami. Leela wish you happy birthday. Thank you Saraswati. Okay ma'am. Leela wish you happy birthday auntie. Okay, thank you ma. Thank you. wish happy birthday auntie. Happy Okay. birthday, Thank you, Leela. Pastor. God bless you. Thank you. God God bless bless you. birthday, Amma. Leela happy birthday. Pastor, thank you, Pastor. Thank you, Saraswati. Thank you. Good night, Pastor. God bless you. Vidya, good night. Good night. Okay sir. See Pastor. வைக்கிறேம்மா. Sorry, Mami. Sorry. சரி சரி. ஓகே. Leela ஆமா சொல்லுங்க. happy birthday to you, அம்மா. ஓகே thank you மா. கேட்டிச்சு. ஆரையம்மா எப்படி இருக்கிறீங்க? பிறந்த நாள் அங்க வாழ்த்துக்கள். நாகம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓ thank you மா. thank you. நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. சோஸ்திரம் பிரதர். நாகம்மா அங்க கட்டில தான் இருக்கிறாங்களா சொன்னாங்க பூவாயம்மா.